வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கொத்தமல்லி துவையல் பார்த்திங்கன்னா எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதே சமயம் நல்ல சூடான சாதத்தில் இந்த துவையலை கொஞ்சம் போட்டு மேலாப்பில் நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த துவையலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கிட்டு சின்னதாக ஒரு தாளிப்பு கடுகு உளுந்து தாளிச்சிட்டு வச்சோம் அப்படின்னாக்கா இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கொன்னே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கொத்தமல்லி துவையல் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்குங்க. அதை நல்லா பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ பெருங்காயம் கட்டி பொரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு திரும்பவும் அதே எண்ணெயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுக்கணும். அப்போ தான் நல்லா வறுபட்டு வரும். வறுபட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இதில் ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்குங்க. நம்ம இதில் புளியும் சேர்ப்போம், அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா உளுந்து மிளகாய் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்குவோம். இப்போ திரும்பவும் அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி மேலே உள்ள அந்த நாரெலாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இது நல்லா லைட்டாக வதக்கி விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொத்தமல்லி ஒரு 2-3 தடவை அலசிடுங்க, மண் இருக்கும். அலசிட்டு தண்ணிலாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்குங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கணும்னா போதும், ரொம்ப நாளி வதக்கணும்ல. அதுக்காட்டியுமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி இது போல் சுருண்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்து அந்த சூட்லேயே கலர்னோம்னா போதும். தேங்காயை சேர்த்து வதக்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக அந்த சூட்டில் கலரிட்டு நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தேங்காயோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். நம்ம வதக்கிட்டோம் அப்படின்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் தேங்காயை சேர்த்து வதக்காதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த பருப்பு, மிளகாய், பெருங்காயம் இது 3த்தையும் சேர்த்து ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்குவோம் மிக்ஸி ஜாரில். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய், மல்லி எல்லாம் வதக்கி வச்சதை இதில் சேர்த்துக்கணும். இது சேர்த்துட்டு இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைக்கணும். ஊற்றி அரைச்சோம் அப்படின்னாக்கா டக்குன்னு தண்ணியாக போயிடும், அது சட்னி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனால் ஒரு ஸ்பூனாக ஊற்றி நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் துவையல் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா போதும், நல்லா அரைப்பட்டு வந்துடும். ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த துவையலை மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து நல்லா உருட்டி இது போல் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக அருமையாக இருக்குங்க. சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சரி, சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, இந்த கொத்தமல்லி துவையல் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த கொத்தமல்லி துவையலை நான் இன்றைக்கி சொன்னது போல் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.